ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நீடித்தால் மூன்றாம் உலக போராக மாறலாம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் ட்ரம்ப் மாநில அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நடைமுறைகள் குறித்து முக்கியமான உத்தரவில் கையெழுத்திட்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த எச்சரிக்கையை விடுத்தார். கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியன்று ரஷ்யா உக்ரைன் மீது முழுமையாக படையெடுத்தது. 4 வருடங்களாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இது ஐரோப்பாவில் நடந்த 2ஆம் உலக போருக்கு பிறகு நடக்கும் மிகப்பெரிய போராக உள்ளது. இப்போது ரஷ்யா உக்ரைன் நாட்டின் பகுதியில் 20% ஆக்கிரமித்துள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது போரின் கொடூரத்தை விமர்சித்தார். ரஷ்யா உக்ரைன் போரில் கடந்த மாதம் மட்டும் 25,000 பேர் இறந்துள்ளனர். இறந்தவர்களில் பெரும்பாலும் ராணுவ வீரர்கள் தான். இது போன்ற சம்பவங்கள் 3வது உலக போருக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா உக்ரைன் மத்தியில் முக்கிய மீடியேட்டராக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த போரை நிறுத்த 28 அம்ச அமைதி திட்டத்தை பரிந்துரை செய்தது. உக்ரைன் மற்றும் ஐரோப்பா நாடுகள் இந்த திட்டத்தில் திருத்தம் வேண்டும் என கூறியிருந்த நிலையில் இழுபறியாக இழுத்து வந்த உக்ரைனுக்கு அதிபர் ட்ரம்ப் கிறிஸ்துமஸ் வரை கெடு விதித்துள்ளார். மேலும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இரு தரப்பும் பேச்சுவார்த்தையில் மிகவும் மெதுவாக இருப்பதால் ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தார் வெள்ளை மாளிகை செய்தி பிரிவு செயலர் கரோலின் லெவிட். இது குறித்து அவர் கூறுகையில், அதிபர் இரு தரப்பு மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார். அவர் வெறுமென பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றும் இந்த போருக்கு விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். இந்த போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இது ஐரோப்பாவில் பெரிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது என கரோலின் லெவிட் தெரிவித்தார். ட்ரம்ப் அரசு தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்க முக்கியமான காரணம் இரு நாடுகளும் செய்து கொண்ட தாதுக்கல் ஒப்பந்தம் என கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் இப்படியே நீடித்தால் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளது இப்போர் குறித்தான கவலையை மேலும் அதிகரித்துள்ளது.